லாஸ்ட்டாக நம்ம இதில் முடிச்சிருப்போம். நான் தயங்க அப்படியே அழுதுகிட்டே அவன் பெட்டில் படுத்து தூங்கியிருப்பான். ஸோ இப்போது மிட்நைட் ஒரு 2:30 இருக்கும். ஸோ பயங்கரமாக மழை பெய்யுது, இடி, மின்னல், காற்றுன்னு. ஸோ அப்படியே அந்த மின்னல் வெளிச்சம் ஜன்னலில் படவும் ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணி படுக்கும்போது பார்த்துருப்பான். சரி இவன் வேற பெட்ஷீட் எதுவுமே போத்திக்காமல் படுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு எந்திப்பான். பார்த்தா தயம் அங்கே பெட்டில் இல்லை. இவன் எங்கே போயிட்டான் இந்நேரம் பார்த்து? மழை வேறு இப்படி பெய்யுது, எங்கே தான் இருப்பான்? ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். ஸோ இந்த பக்கம் நம்ம தயங்க பார்த்தா அப்படியே ஜங்குக்கோட வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கான். அப்படியே செவரேறி குதிச்சு எப்படியோ ஜங்குக் ரூம்குள்ளே போயிட்டான். ஸோ இங்கே பார்த்தா ஜங்குக் அப்படியே தூங்கிட்டுருக்கான். ஸோ தயங்க அப்படியே மழையில் நனைஞ்சிட்டே வந்திருப்பான். சொட்டு சொட்டாக நனைஞ்சிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 2 minutes அவனை அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கா என்னன்னு தெரியல, நீ அழும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீ ஏன் உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிற? உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ என்னை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிற. இதோட 1000 வாட்டி சொல்லிட்டேன், மற்றவங்க மாதிரி நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், இனிமேல் உன் கூட இருப்பேன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். அதை ஒரு நிமிஷம் நீ காது கொடுத்து கேட்குறியா? அட்லீஸ்ட் என்னை பிடிக்கலன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. பிடிக்கும்னு சொல்லாமல் பிடிக்கலன்னு சொல்லாமல் ஏன் இப்படி பண்ணுற? என்னை பார்க்கவே உனக்கு பிடிக்கலையா என்ன? உன் கூட இல்லாத இந்த 2 நாள் அப்படியே நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் தெரியுமா? ஒரு டெட் பாடி மாதிரி, உசிரே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கு. உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் நல்லா இருக்க முடியல. ஆனால் இங்கே நிறைய பேர் என்னையும் பிரிக்கிறதுக்கு என்னை கார்னர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள மாதிரி நான் உன்னை ஹர்ட் பண்ணணும், பாதியில் விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. நான் கூட இருந்து நீ இழந்த எல்லா அன்பையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதானே பண்ணேன், வேறு என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எல்லோரும் என்னையே திட்டுறாங்க? நான் உன்னை அப்போ நம்ம கம்ஃபர்ட் பண்ண தாண்டா பார்க்குறேன். அது மற்றவங்களுக்கும் புரியல, உனக்கும் புரியல. இதுக்கு மேலே என் லவ்வை உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். என் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லியும் எதுவுமே சொல்லலாங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்ககிட்ட பேச விடாமல் என்னை தடுக்கிறவங்க ஒரு பக்கம், எல்லாமே சேர்ந்து என் மனசுக்குள்ளே அப்படியே ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கு. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கேன். உன் கூட பேச பிடிக்காம இன்டைரக்டாக ஏதோ அவங்க என்கிட்ட அக்கறையாக பேசுகிற மாதிரி அன்பாக பேசி உன்னை பற்றி பேசும்போது ஏதோ அவங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவங்களுக்கு தான் நீ சொந்தன்ற மாதிரி உன்னை பற்றி பேசும்போது பேசுகிறாங்க. நான் யாரோ மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும். உன்னால் எனக்கு பிடிக்காதுன்னா சொல்ல முடியாதுல்ல. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க நீ அவங்களுக்கு சொந்தம், எனக்கு இல்லைன்னு. என்னை பிடிக்காதவங்க சொல்கிறதுக்காக உன்னை விட்டுட்டு போகிறதா? இல்லை நான் உயிராக நினைக்கிறவங்களுக்காக எல்லா வழியும் தாங்கிட்டு உனக்காக வெயிட் பண்ணுறதான்னு பார்த்தா எனக்கு நீ தான் முக்கியம். யாருக்காகவும் என்னால் உன்னை விடவே முடியாது.
உன் கூட சேர்ந்தாலும் சரி சேரலைனாலும் சரி என் உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் என் மனசில் ஒன்று தவிர வேறு யாருக்குமே இடம் இல்லை. எனக்காவது ஒரு நாள் என்னோட லவ், கேர் எல்லாமே உனக்கு புரியும். அப்போ நீ கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக மட்டும். நீ சொல்ல போகிற அந்த ஒரு ஆன்சருக்காக வெயிட் பண்ணுவேன். ஒரு வேளை என் கேள்விக்கான பதில் உன்கிட்ட கிடைக்கலனாலும் உன்னையே நினச்சிட்டு அப்படியே என் வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்ல வந்ததே மறந்துட்டு பற்றியா? நாளைக்கு தான் நான் உன்னை கடைசியாக பார்க்க போகிற நாள். இதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன் எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் உன் கண் முன்னாடி நான் வரமாட்டேன். ஆனால் ஒரு நாள் வருவேன். ஒரே ஒரு நாள் உன்னோட இந்த கண்ணை பார்க்க வருவேன். இந்த கண்ணில் என் கேள்விக்கான பதில் இருக்கான்னு பார்க்க வருவேன். என் கேள்விக்கான பதில் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவேன். இல்லைன்னா நான் கொடுத்து வச்சது அவ்வளோதானே திருப்பி போயிட்டுருப்பேன். ஆனால் நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன், நான் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் தான் போகிறேன். நான் யார்கிட்டேயும் சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்னை மறுபடியும் கூட்டிகிட்டு வரதுக்காக உன்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல. உன்னால தான் தயங்க போயிட்டா, ப்ளீஸ் அவனை அக்செப்ட் பண்ணிக்கோ, தயங்க கூட்டிகிட்டு வச்சவங்க கேட்பாங்கல்ல. அதனால நான் எங்கே போகிறேன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் தான் போகிறேன். ஆனால் ஒரே ஒரு நாள் உன்னை பார்க்கறதுக்காக நான் வருவேன். அந்த நாள் எப்போதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, நான் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒன்று மட்டும் நினச்சிட்டே இருப்பேன். மிஸ் யூ. உடம்பு பார்த்துக்கோ, டைமுக்கு சாப்பிடு. எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத. எல்லாம் கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். உனக்காக யார் இல்லைனாலும் நான் இருப்பேன். உனக்காக இன்னைக்கும் எப்போவுமே நான் இருப்பேன். என்னால் உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது தான். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. எல்லாரும் என்னை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தானே பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் நான் இல்லைன்னா அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. உன்னை பற்றி யாராவது தப்பாக பேசினா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட சொல்லாமல் நான் எதுவுமே பண்ணதில்லைல்ல. மொதல் வாட்டி உன்கிட்ட கேட்காம உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அவனோட ஃபோட்டோ தான், வேறு எதுவும் இல்லை. அது மட்டும் நான் உன்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு மேலே நீ பார்க்க முடியாதுல்ல. ஆனால் எனக்கு இப்போ கூட தோணுது, ஒரு வேளை நான் இல்லைன்னா நீ என்னை தேடுவியா, ஜிம்னா கிட்ட கேட்பியான்லாம் தோணுது. ஆனால் நீ கேட்க மாட்டல. ஆமாம், நீ கேட்க மாட்ட. நான் வேற
ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. நான் இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் போகிறேன். நாளைக்கு தான் கடைசியாக அவனை பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் என் ஜமுக்காக்காக நான் வருவேன். அவனை பார்க்கறதுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அங்கேருந்து வேகமாக கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துருப்பான். வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு ஜிமின் வீட்டிலேருந்தும் கிளம்பியிருப்பான். ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. ஜிமினா தான் எந்திக்கிறான். என்ன இவன் இன்னும் காணும், எங்கே போயிட்டா இவ்வளோ சீக்கிரம், என்னது திங்ஸ் எதுவும் இங்கே இல்லையே, எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஜிமின் தயவுக்கு கால் பண்ணுறான். பட் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. சரி, ஒரு வேளை சார்ஜ் ஏதாவது இல்லாமல் இருக்கும், நைட்டு பவர் வேறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கே தான் போயிருப்பான், ஒரு வேளை நான் பார்க் போயிட்டு அப்படியே வரவானா இருக்கும்னு வெயிட் பண்ணுறான். பட் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. தயம் இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஒரு வேளை அவங்க அப்பா ஏதாவது கால் பண்ணி கூப்பிட்டுப்பாரோ, அதனால வீட்டுக்கு போயிருப்பான். அப்படின்னாலும் காலேஜுக்கு வருவாங்க, அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் காலேஜுக்கு கிளம்பி போயிருப்பான். ஸோ இதை ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருப்பாங்க. டே, என்ன இவன் தனியாக வரான், இப்போ அவன் தனியாக வந்தான்னா கூட ஒருத்தனை கூப்பிட்டு வந்தான்னு. இல்லைடா, இவன் கூட இன்னொருத்தர் இருப்பான், நீ குழந்த மாதிரி, அவன் எங்கே போயிருப்பான், அவனையே நீ தெரிற. இல்லை, 2 பேரும் ஒன்றா தானே வருவாங்க, இன்றைக்கி இவன் வரானே அதான் கேட்டேன், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இங்கே வா, என்ன என்றைக்கும் உன் நண்பனோடு வருவேன், எக்கா சோல்மேட்டு சீனியர், அது அவன் இன்னைக்கு வரலையா? ஆமாம், நானும் அவனுக்காக வெயிட் பண்ணேன், காணும். ஒரு வேளை அவன் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock இருக்கும். ஸோ தயங்க அப்போ தான் காலேஜ்குள்ளேயே வரான். என்னப்பா தம்பி இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வர? ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். சரிப்பா, ஹெச்ஓடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அண்ணா, நான் பிரின்ஸிபல் பார்க்கணும், ஃப்ரீயாக இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்னாச்சு தயம், இந்த நேரத்துலேயே கிளாஸில் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுற? இல்லை மேம், எனக்கு டிசி வேணும், தான். என்னப்பா திருப்பி டிசி வேணும்னு சொல்கிறேன்? இப்போ தானே ஜாயின் பண்ணேன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை, பாட்டிமாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கூட யாருமே இல்லை, தனியாக தான் இருக்காங்க, அதான் கொஞ்ச நாளைக்கு ஊரில் இருக்கலான்னு. அதுக்கு பெரியவங்க யாராவது பார்த்துக்க சொல்லலாம்ப்பா. இல்லை, சின்ன வயசுலேருந்து என்ன வளர்த்தாங்க, அதான் நானே அவங்க பார்த்துக்கலான்னு. நீங்கள் டிசி கொடுத்துட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா, ஐ மீன் ஒரு ரெக்கக்னேஷன் லெட்டர் தான். நான் பாட்டி ஊரில் இருக்க ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க அதே கோர்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு உங்களோட சிக்னேச்சர் வித் பெர்மிஷன் லெட்டர் வேணும். அதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. போனால் இன்றைக்கி ஜாயின் பண்ணிடலாம். சரி தயம், ஆனால் நீ நல்லா படிக்கிற பையன், ஏன் இப்படி? இல்லை மேம், தெரியல, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரிப்பா, பாவம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேமும் சைன் பண்ணி கொடுக்க தயம் டிசி வாங்கிட்டு போகிறத அவன் கிளாஸில் இருந்த ஒரு பையன் பார்த்துருப்பான். தயம், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்போ டிசி வாங்கிட்டு போகிற?
ஏதாவது பிரச்சனையா? ஜிம்மினை வேணா வர சொல்லவா? மச்சான் வேணாண்டா, நான் சொல்கிறத கேளு. நீ இப்போ இங்கே பார்த்தது, நான் இங்கே வந்தது, டிசி வாங்கினது எதுவுமே ஜிமினுக்கு சொல்லக்கூடாது. ஜிமினுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே சொல்லக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு தயம். நீ சொல்லக்கூடாது. என் மேலே சத்தியமாக நீ சொல்லக்கூடாது, புரியுதா? மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன? அது எனக்கு இந்த வேஷம் போடுவாங்கல்ல, டெடி பியர் மாதிரி, அந்த மாதிரி ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போவா? ஆமாம், ஒரு நிமிஷம் இரு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க, காஸ்டியூம்ஸ் இருக்குமே. ஆமாம் இருக்குது. அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? சரி, நான் என் தங்கச்சிக்கிட்ட கால் பண்ணி கொண்டு வர சொல்கிறேன். ஆனால் காலேஜ்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, கொஞ்ச நேரத்தில் அந்த பர்சனும், அதாவது அந்த கிளாஸ்மேட்டோட தங்கச்சியும் வந்திருப்பா. ஸோ தயம் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு, மச்சான் இப்போ நான் சொல்கிற மாதிரி பிரின்ஸிபல் கிட்ட சொல்ல. சரிடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அனாதை குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அவங்களோட ஆர்ஃபனேஜ்க்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி தயங்க வந்து கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ அவன் போகிறது வேறு எங்கேயும் இல்லை, ஜங்குக்கோட கிளாஸுக்கு மட்டும்தான் போயிருப்பான். ஸோ போயிட்டு அப்போ மேமும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் ஜங்குக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டொனேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு ஜங்குக் டேபிளுக்கும் போகிறான். ஜங்குக்கை பார்த்தோன்னே அவன் கண்லேருந்து டியர்ஸ் வருது. ஆனால் அவனால் அழுக முடியாதுல்ல, சத்தக்கிட்ட கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சத்தமே போடாமல் அழுதுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு, ஜங்குக்கா நான் போகிறேன், உன்னை கடைசியாக பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன், ஆனால் நீ என்னை பார்க்கக்கூடாது, பார்த்தா கண்டிப்பாக என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜங்குக்கோட பேக் இருக்கும். ஏன்னா ஜங்குக்கு வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாருக்கிட்டேயும் காசு கலெக்ட் பண்ணிகிட்ருப்பான்ல. ஸோ அந்த சாக்கில் மெதுவாக ஜங்குக்கோட பேக் எடுத்து அவனுக்காக அவங்க கிஃப்ட்டையும் அதுக்குள்ளே வச்சுட்டு, வித் ஒரு சாக்லேட் அதையும் உள்ளே வச்சுட்டு தயங்க அப்படியே கிளம்பி போயிருப்பான். அவனால் சுத்தமாக முடியல. இனிமேல் ஜங்குக்கை பார்க்காம எப்படி இருக்க போகிறோன்றதும் தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பியிருப்பான். ஸோ அவன் சிம் கார்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியல. இப்படியே ஈவினிங் ஆகிருக்கும். ஸோ ஜிவன் பார்க்குறான். ஆக்சுவலி ஜிவன் கிளாஸ் விட்டு வெளியில் வந்திருப்பான்ல. ஸோ அப்போ வாட்ச்மேன் தான், தம்பி என்னண்ணா, என்னப்பா நீ மட்டும் வர, தயங் தம்பி வரல? தயங் இன்னைக்கு காலேஜ்க்கே வரலையே. அவங்க அப்பா அம்மா பார்க்க போயிருப்பான். அப்பா அம்மா பார்க்க போயிருக்கா? என்ன தம்பி சொல்கிற? மதியம் தான் நான் அந்த தம்பியை பார்த்தேனே, என்கிட்ட வந்து பிரின்ஸிபலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலை பார்க்க போச்சு. பிரின்ஸிபலை பார்க்க போனானா? ஆமாம் தம்பி, என்னன்னு தெரியல, ஏதோ ஏன் தம்பி லேட்டுன்னு கேட்டேன். உடம்பு சரியில்லை, ஃபீவர் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு சரிப்பா நீ கிளாஸ் போ அப்படின்னு சொன்னால், இல்லை நான் பிரின்ஸிபல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போச்சு. பார்த்தா நான் ஏதாவது பேசிட்டு அப்படியே கிளாஸுக்கு வந்திருக்கோன்னு நினச்சேன். இல்லையண்ணா, அவன் இன்னைக்கு ஃபுல்லாக நான் பார்க்கவே இல்லையே. இவன் எதுக்கு பிரின்ஸிபல் பார்க்க போனான், என்ன தான் ஆயிருக்கும் அப்படின்னு சிவனை யோசிச்சுட்டு இருக்கான். ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் மீட் பண்ணுறப்ப பாய்.